இட்லிக்கு தோசைக்கு குருமா. தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 வெங்காயம் வறுத்து அரைஞ்சி வச்சுக்கணும். லேசாக கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3 பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதில் எல்லாம் வதக்கிக்கணும். வதக்கிக்கணும். இந்த உடச்சக்கல்லையும் தேங்காய் பற்றியும் அரைச்சி ஊற்றி கொதிக்கும் போது காட்டிக்கணும். உங்களுக்கு இதில் இந்த எண்ணெயை ஊற்றும் போது இதில் காட்டுறேன். எண்ணெய் ஊற்றி 2 சோம்பு போட்டாச்சு. சோம்பு போட்டு இந்த வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா பச்சை மிளகா போட்டணும். நீச்சியில் பச்சை மிளகா, தக்காளி போட்டுக்கணும். இதில் உப்பு, மஞ்சள் சும்மா கொஞ்சம் எல்லாம் வதக்கிக்கணும். சின்னதாக இப்போ நம்ம என்ன சிம்பிளாக ஒரு சட்னி வைக்கிறது தேன்னு நினைக்காத இனிமேல் செஞ்சிடலாம். தொட்டு கட்டி சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்றோம். உடச்சக்கல்லையும் தேங்காய் பற்றியும் அந்த ஒரு தடவை உடச்சக்கல்லை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் நல்லா அப்படியே வதங்கி அப்படியே சுருண்டு வந்த பிறகு வதங்கணும். நல்லா வதங்கணும். உடச்சக்கல்ல அரைச்சோம் இல்லையா, ஒரு தேங்காய் பற்றி உடச்சக்கல்ல இதை ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கொச்சி வந்த பிறகு இறக்கும்போது 2 கொத்தமல்லி தழையை போட்டு அப்படியே இறக்கணும்.